ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட் செட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு April 27. நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,900 கால் ஆப்ஷன், தென் 23,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அண்ட் இதுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம 2:1 யூஸ் பண்ணுறோம் HFT யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 பக்கத்தில் 10,000 பக்கத்தில் ட்ரா டவுன் இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,000 போயிருக்கு. அண்ட் இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நமக்கு 7 பாயிண்ட் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 35,000 பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ ஸ்லைட்டாக இப்போ ரெக்கவர் ஆகுது நமக்கு. ஸோ ரீசெண்டாக இப்போ நம்ம அந்த ஸ்டாட்டிக் ஏபி வந்து நமக்கு நிறைய அப்டேஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக எல்லா அப்டேஷன் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா கிளைண்ட்டுக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. யாருக்காச்சும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்போர்ட் டீம் கால் பண்ணி அப்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 6,000 போயிருக்கு. இப்போ 10,000 வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேஷனால் நம்ம ரெகுலராக வீடியோ பண்ண முடியலை. ஸோ இனிமேல் நமக்கு ரெகுலராக வீடியோ இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக நம்ம ரெகுலராக அந்த ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓல்டு வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. ஸோ யூடியூப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஓல்டு வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 14,000 இருக்கு. ஸோ ப்ரீமியம் மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இன்னைக்கு. $19,000 வந்திருக்கு இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 21,060 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் இந்த என்ட்ரியும் வரல. இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 214, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 222.1. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21,060 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெஸ்ட். தேங்க்யூ.